ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. புளியோதரை மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சட்டியில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு இது கூட வெந்தயமும் அப்புறமா மல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கிள்ளி வச்சுருக்க வரமிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். போக போக நல்லா திக்காகி வரும், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நிலக்கடலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா சாதம் வடித்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.